ஆனா, இந்த கிருஷ்ணகிரியில நம்ம பேசினோம். சனிக்கிழமை அன்றைக்கு பேசியிருந்தோம். நகராட்சி அந்த ஊராட்சி தலைவர் அவர்களுக்கு வந்து நம்பிக்கையில்லா நகராட்சி. நகராட்சி தலைவர் அவருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு. இன்றைக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்கண்ணே? கிருஷ்ணகிரியில வந்து நீங்க திமுகவ நான் இப்படி சொல்றேன். திமுகவில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள், வெளி கட்சிகளிலிருந்து வந்தவர்கள். பரம்பரை திமுககாரனுக்கு என்னைக்கும் மரியாதை கிடையாது. அவமரியாதை. அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுவான். வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். மரியாதை. இது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள்ல நல்ல பதவியில இருக்கவங்க 11 பேர் பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து வந்தவங்க. திமுக அமைச்சர்களே 6, 7 பேர் பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க. திமுகவை அதிமுக தான் ஆள்கிறது. பரம்பரை திமுககாரன் எதுவும் இல்லாம தான் இருக்கிறான்றது ஒண்ணு. அதே மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இவர்களுக்கு துதிபாடுபவர்கள் இந்த மாரி இருக்கணும். இல்லாகாட்டி நீங்க வந்து பணம் படைத்தவர்களா தான் இருக்கணும். வெளி கட்சியிலேருந்து வந்திருக்கணும். கட்சியிலேயே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மரியாதை இருக்காது. அப்படின்றதுக்கு இன்றைய திமுக ஒரு உதாரணம். 3வது சிறுபான்மை மக்களை கொஞ்சம் கூட இவர்கள் கண்டுகொள்வதில்லை. அப்படின்றதுக்கு இந்த பரிதா, வகாப் ஒரு உதாரணம். ஏன் சொல்றேன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, பரிதா, வகாப் இருக்காரே, அதுக்கு முன்னாடி இங்க இங்க வகாப் 1, செங்குட்டுவன் 1 2 பேர் மாவட்ட செயலரா இருந்தாங்க. வகாப்பு நீண்ட கால கட்சிக்காரர். கட்சிக்காரர். அவர் கலைஞருக்கு சிலை திறந்திருக்காரு, பல இது பண்ணியிருக்காரு. நீங்க இந்த மதிய அழகன் ஒருத்தர் ரஜினி ரசிகர் மன்றத்திலேருந்து உள்ள வந்தாரு. பணம் படைத்தவர், கல்குவாரி பிரச்சனை அதெல்லாம் அவர் மேல இருக்கு. அவர் வந்து இது. அவர் வந்த பிறகு அவருடைய அந்த வசதி காரணமாகவே அவர் எங்கெங்க நெருங்க முடியுமோ நெருங்கிட்டார். அப்போ அவர வந்து ஒண்ணுமே சக்கரபாணிலாம் அவ்வளோ க்ளோஸ். அங்க அந்த மண்டலம் அவரு தானே. அப்போ அவர ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, இது ஏதாவது பண்ண செங்கோட்டையன ஓரம் கட்டினாரு. அவர் இதானாரு. விட்டா அமைச்சரா இருப்பாரு. அடுத்து திமுக ஆட்சி வந்தா ஆச்சு. அவரு மத்திய அழகன் அமைச்சர். அப்போ இது ஒரு பார்ட்டு. இன்னொன்னு தனக்கு பிடிக்காதவர்களை ஓரங்கட்டுற ஏற்பாடு நடந்தது. அதுல ஒண்ணு தான் அந்த வகாப்பு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். பரம்பரை திமுககாரரு கட்சியை விட்டு விரட்டப்பட்டார். பிறகு அவர் பேசி கீசி அவர் மேல ஒரு பொய்யான புகார சொல்லி நீக்கினாங்க. அப்புறம் பேசி கீசி சொல்லி கட்சிக்குள்ள வந்தாரு. இது வந்தாலும் அவருக்கு எந்த வித இதுவும் இல்ல. இந்த அம்மா வந்து நகராட்சி மன்ற தலைவர். நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது நல்லா இது. என்னன்னா, இவருக்கு சுத்தமா தடை போடுறது. எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, பேசக்கூடாது. நான் சொல்றது தான் பண்ணணும். இப்படி. இப்படி அதெல்லாம் ஏத்துக்கிட்டு கூட அந்த அம்மா பொறுத்து போச்சு. ஆனாலும் அந்த அம்மாவ சுத்தமா இது பண்ணி, இன்னைக்கு பதவியே காலி பண்ணிட்டாங்க.